வந்துட்டு இன்னொரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ vlogனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்துட்டு ஃபோட்டோஷூட்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபோட்டோஷூட் vlog தான் போகிறோம். ஸோ அது நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வாங்க போகிறோம். ஸோ நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ ஒரு ரெசிபி போட்டுடுறேன். ட்ரெஸ்ஸெல்லாம் சூப்பராக ஒன்று நாம் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க கடைக்கு ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நான் போன வாட்டி மாதிரி ஷாப்பிங்லாம் காமிக்கப்படல. ஸோ நான் வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் காமிக்கிறேன். நான் இப்போ ஒரு 2 கிளாத் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கிளாத் தான் நம்ம ட்ரெஸ்ஸாக போட்டுக்கணும். ஸோ இது 2 இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதை போட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிடலாமே. கோல்டன் கலரில் எடுத்துருக்கேன். இது ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன். இது பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே எல்லாம் நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா. கீழெல்லாம் அப்படியே அழகாக நார்மலாக தான் இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்துட்டு ஒரு லேஸ் மாதிரி வாங்கியிருக்கேன் பாருங்க. இதுதான் அது. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க. மொத்த லேஸ் சைஸு இவ்வளோதான். ஸோ நம்ம இதை வந்துட்டு போட்டு அந்த கோல்டன் கலரில் நான் ஒரு கிளாத் காமிச்சேன் இல்லையா, அதை தான் நான் இப்போ வந்துட்டு போட்டுருக்கேன். ஸோ பாருங்க அந்த லேஸ் நான் இன்னும் வேர் பண்ணல. ஸோ அதுவுமே நான் வந்துட்டு வேர் பண்ணிட்டு நான் லேஸையும் வந்துட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே வந்துட்டு அழகாக தெரியும் பாருங்க. இதுதான் இப்போ நம்ம வந்துட்டு ஃபோட்டோஷூட்க்கு எனக்கு இந்த மாதிரி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வரிசையாக எடுக்கிற ஃபோட்டோஷூட்ஸ்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ நாம் வந்துட்டு பச்சை பச்சைன்னு இருக்கிற நல்லா அந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற இடத்துல தான் போய் நான் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த இடம் தான் எனக்கும் பிடிக்கும். அண்ட் வந்துட்டு ஆர்ட் பாக்ஸ் தமிழ் ஃபோட்டோஷூட் ஏரியா அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. இங்கே மதுரையில் இருக்காது. ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம வந்துட்டு போகிறோம். ஸோ அவங்க ஃபோட்டோஷூட்டில் ரொம்ப சூப்பராக எடுத்து தருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். இதுதான் நம்ம வந்திருக்க இடம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப பச்சை பச்சைன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இது பாருங்க. லைட்ஸ் லைட்ஸ் டிம் பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்சம் டிம் பண்ணுங்க. லைட்ஸ் எல்லாம் லைட்ஸ் டிம் பண்ணுங்க. எஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் இப்போ எனக்கு வந்து 3 ஃபோட்டோஸ் நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இப்போ விட இந்த ஃபோட்டோ ஷூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தேங்க்யூ டு ஆர்ட் பாக்ஸ் தமிழ் ஸ்டுடியோஸ். ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் பேரை மாற்றி சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க பேர் வந்து ஆர்ட் பாக்ஸ் தமிழ் ஸ்டுடியோஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. எனக்கு நான் சொன்ன மாதிரியே பச்சை பசையெல்லாம் வந்துட்டு இடம் ஏற்பாடு பண்ணி எனக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு ஃபோட்டோவும் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து எடுத்த இடத்துக்கு நான் உங்களை ஃபர்ஸ்ட் நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. அட வாங்கப்பா. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோடனேயும் வீடியோவும் இங்கே தான் எடுத்தோம். ஸோ இந்த லைட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு லைட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா போட்டுருவாங்க. அப்புறம் டிம் லைட்ஸ்யா அப்படின்னு சொன்னால் அப்படியே லைட்ஸ் எல்லாம் டிம் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக. ஸோ லைட்ஸ் ஆன். எஸ். ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க சூப்பராக வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டு நம்ம போயிடலாம், ஆட்டோமேட்டிக்காக போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோ எங்கே எடுத்தேன் அப்படின்ற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. வாடா வாங்கப்பா வாங்க. இங்கே தான் எடுத்தேன். ஸ்கை மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஸ்டுடியோவில் இவங்களே பண்ணியிருக்காது. ஸோ இது வந்துட்டு பின்னாடி இருக்கிறது பெயிண்டிங்னு சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க, பட் இட்ஸ் ரியல். ஸோ இது பெயிண்டிங் தான். ஸோ இங்கே தான் நான் செகண்ட் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு எடுக்கிறத விட பெயிண்டிங்கில் முன்னாடி எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த பேக்ரவுண்ட் ஒரு நிமிஷம் பாருங்களேன். பார்த்தீங்களா பேக்ரவுண்டே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்தோம்.
ஸோ நெக்ஸ்ட் நான் எங்க எடுத்தேன் அப்படின்னா இதுதான் அவங்க யார் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாலும் இந்த இடத்துக்கு தான் அவங்க கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. இலையெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இங்கே தான் அவங்க ஃபர்ஸ்ட் என்னை கூட்டிட்டு வந்தது. பட் ஒரு பேக்ரவுண்ட் நம்மளுக்கு கரெக்டாக வராது, ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா மித்த பேக்ரவுண்ட்லாம் காமிச்சாங்க. பட் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா ஆர்ட் பாக்ஸ் தமிழ் ஸ்டுடியோஸ்க்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இவ்வளோ இடத்தெல்லாம் காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கல இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோஸ் நான் காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பாருங்கள். ஸோ நான் சைடில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? இதுதான். அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு இது அந்த ஸ்கையில் எடுத்தேன் பார்த்தீங்களா, ஸ்கை மாதிரி பேக்ரவுண்ட் அந்த பெயிண்டிங்கில் எடுத்தது இந்த ஃபோட்டோ தான். அண்ட் நெக்ஸ்ட் இமேஜ் எஸ் இந்த தேர்ட் இமேஜ் தான் வந்துட்டு இதே பேக்ரவுண்டில் நின்று எடுத்தது. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஃபோட்டோ எடுத்து தராங்க. இவங்க வந்துட்டு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு தான் எடுக்கிறாங்க. பட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை பாய். ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.